டிசம்பர் மந்தோட ஃபர்ஸ்ட்டில் வந்த எனக்கு புக்கான மேக்கப் பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். இது உங்களுக்கு ஒரு க்யூட்டான ஒரு விலாகாக இருக்கும். அண்ட் இவங்க பேர் தான் ஷோபனா. இவங்களுக்கான மேரேஜ் அண்ட் ரிசப்ஷன் லுக் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் இவங்களோட ஃபேஸ் வந்துட்டு ரொம்பவே கிளியராக இருந்தது. அண்ட் லைட்டாக இந்த விண்டருக்காக ட்ரை ஸ்கின்னாகவும் இருந்தது. ஸோ இவங்க நம்மக்கிட்ட வந்து புக் பண்ணும்போது சொல்லிட்டாங்க இவங்களுக்கு என்ன நிறம் இருந்தது அப்படின்ட்டு. அண்ட் ஈவன் வந்து பெண் அழைப்புக்கு அப்படின்னு சொல்லும்போது ட்ரெடிஷ்னலான லுக் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்காக வந்துட்டு இவங்க சாரியுமே நம்மக்கிட்ட ப்ரீபீட் கொடுத்துருந்தாங்க. இந்த சாரீ வந்து நம்ம வேர் பண்ணியாச்சு. அண்ட் ட்ரெடிஷ்னலான ஒரு கோல்ட் ஜுவல்ஸ் நம்ம இவங்களுக்கு வேர் பண்ணிடணும். ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஜவுரி போட்டு கீழே கொஞ்சம் வைக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அவங்க ஃபேஸ் கொஞ்சம் ஓவல் ஷேப் அப்படிங்கிறதால அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு பார்ட்டிஷன் எடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம லுக் கொடுத்தாச்சு. ஓகே, எப்போவுமே மேரேஜ்க்கு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஸ்பெஷல் டே இல்லையா, அந்த ஒரு ஸ்பெஷல் டேயில் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து பிரைட்ஸ்க்கு சின்ன டிப்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். இன்றைக்கி நல்லா தண்ணி குடிங்க, நல்லா தூங்குங்க, அண்ட் ஃபேஸை வந்து ஸ்கின் கேர் நிறையா பண்ணுங்கள். ஸ்கின் கேர் அப்படிங்கிறது வந்து மேக்கப்பில் வரவே வராது. ஸ்கின் கேர் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சில பொருட்கள், அந்த மாதிரி தான். ஸோ நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக அண்ட் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கே காட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் நிறைய தண்ணி குடிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் கேர் ரொட்டீனை நம்ம ஃபாலோ பண்ணணும். லைக் நீங்கள் நல்லா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். சோப் ரொம்பவே அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா சோப் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும். அதனால் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டோனர் இல்லைன்னா மாய்ஸ்சரைசிங் க்ரீம். ஸோ பக்காவாக உங்கள் ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சம்மராக இருந்தால் மறக்காமல் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எப்போவும் போல் நம்ம வந்து லிப்ஸ்டிக்கு, காஜல், ஐலைனர் இதுதான் நம்மளோட மேக்கப்னே நம்ம சொல்லுவோம். இதையே வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப மேக்கப் பண்ணுறீங்க, ரொம்ப மேக்கப் பண்ணுறீங்க. ஸோ இது ஸ்கின் கேர், இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாதவங்கக்கிட்ட நம்ம எதுவுமே பேச முடியாது. ஜஸ்ட் நம்ம அவங்கள வந்து இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, நம்ம வந்து ஷோபனாக்கு சில டிப்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே வந்துட்டு ரீசெண்டாக அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், ஃபீவரிஷாக இருந்தது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாகவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போ போல் அவங்களுக்கு என்ன மேக்கப் கிட்டோ அந்த மேக்கப்பை வந்து நம்ம கொடுத்தாச்சு. ரொம்ப நல்லாவே வந்து கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப க்யூட், ஸோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த இதில் இது எனக்கு வேண்டாம், இது பண்ண முடியாது அப்படின்லாம் எதுவுமே சொல்ல. அண்ட் நம்ம ஒரு இடத்துக்கு வந்து மேக்கப்புக்கு போகிறோம் அப்படின்னாவே ஸோ பிரைட் நம்மக்கிட்ட வந்து ஜாலியாக பேசணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். நம்ம மைண்ட் செட் நல்லா இருக்கணும் இல்லையா. ஸோ அங்கே போகும்போது அவங்களோட சிஸ்டருடைய வீடு தான் அது. அவங்க அழகழகான சாங்ஸ்லாம் வந்து போட்டு நம்ம நல்லா அழகாக வைப் பண்ணிட்டாங்க. அண்ட் ரொம்ப பேம்பரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான மைண்ட் செட் இருந்து டைமிங் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ டைமிங் கேட்கும்போது மேக்கப் 3 மணி நேரம் பண்ணுவீங்களா அப்படின்னு சில இடத்துல கேட்குறீங்க. மேக்கப்லாம் 3 மணி நேரம் பண்ண வேணாம், அது வந்து செட் ஆகிறதுக்கு. ஸோ ஸ்டார்டிங் உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்குமே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு க்ளோயிங்காக அந்த மேக்கப் ப்ராடக்ட் எல்லாமே செட் ஆகிறதுக்கு நம்ம அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் அந்த 3 ஹார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஈவினிங் மேக்கப் முடிச்சாச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம வந்து ஏர்லி மார்னிங் முகூர்த்தத்துக்காக வந்திருக்கோம். ஸோ முகூர்த்தத்துக்காக இதுதான் வந்து மண்டபம். இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுவேன். அதுக்காக எடுக்கும் போது அப்படியே கூட சின்னதாக வீடியோவும் எடுத்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப மைல்டாக அழகாக இருந்தது. அண்ட் இவங்களுக்கு வந்துட்டு ரிசப்ஷன், அதாவது முகூர்த்தம் முடிஞ்ச உடனே ரிசப்ஷன் அப்படிங்கிறதால ஸோ அதுக்கு ஃபேஸ் மேக்கப் மட்டும் நம்ம ஏர்லி மார்னிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3க்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் கூடவே வந்துட்டு லென்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருந்தோம். லென்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேட்டர் இப்போ நிறையாவே வந்து ஆன்லைனில் கிடைக்கிறது. ஸோ கையில் வச்சு அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு குட்டி டூல் இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ரிசப்ஷன் லுக்கில் லென்ஸ் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரே மாதிரி ஃபேஸை, ஒரே மாதிரி மேக்கப் அப்படிங்கிறதுல டிஃப்ரென்ஸ் காட்டணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதே மாதிரி ஹேர் ஸ்டைலில் நீங்கள் வந்துட்டு பாக் எடுத்து பண்ணுவீங்க, ஸோ பார்ட்டிஷன் எடுத்து பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பார்ட்டிஷன் இல்லாமல் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இது சின்ன சின்ன விஷயம் தான். ஸோ பிரைட்க்கு நீங்கள் புரிகிற மாதிரியும் சொல்லலாம். அண்ட் அது டெமோ கொடுக்கும்போதும் இல்லை ஒரு ட்ரையல் மேக்கப் கொடுக்கும்போதும் அவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்து லென்ஸ் வைக்கிறாங்க, பட் ரொம்ப சமத்து. எந்த ஒரு விஷயமே எனக்கு வேண்டாம் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லாமல் அண்ட் க்யூட்டாக அழகாக கோஆப்ரேட் பண்ணாங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ பண்ணுங்கள், எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அது அப்படி தான் சொல்லணுங்கிறது கிடையாது. சில பேர் எனக்கு இது செட் ஆகாது, எனக்கு இது இப்படி வேணும், நம்ம எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நிறைய சஜஷன் சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதே மாதிரி கூட இருக்கக்கூடிய அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து யாருமே வந்து இது இப்படி பண்ணுங்கள், அது அப்படி பண்ணுங்கள், இது இப்படி அப்படின்னு சொல்லவே இல்லை. எப்பவும் போல் மேரேஜ் டைம் அப்படின்னாவே அந்த டைமிங்கை மட்டும் ரொம்ப ஷார்ட்டாக கொடுப்பாங்க இல்லையா, அதுதான்.
அண்ட் ஃபைனலாக அவங்களுடைய முகூர்த்தம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் லெஹெங்காக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ரிசப்ஷன் லுக்கு, சாரி அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு டங் ட்விஸ்ட் ஆகுது, அது நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. அண்ட் அவங்களுடைய கஸ்டமைஸ் பஃப் இது. ஸோ அவங்க இப்படி தான் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, லைன்ஸோடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி டைமிங் ஆகுதுன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுமா. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் டாங்ஸ் வந்து அந்த கேர்ள்ஸ் பண்ணும்போது வந்து கையில் நல்லா சூடு பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்கள ரெடி பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி அனுப்பியாச்சு. இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ரெண்டுமே இங்கே வந்து உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டிஎம் இல்லை உங்களோட ஸ்பெஷல் டேக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஃப்ரெண்ட்லியாக உங்கள் டேவை ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், எங்கே வேணாலும். ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பாய்.